ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாடி மசாஜர் ஆயில் தான் நான் பண்ண போகிறேன். அது எனக்கு ஒரு கஸ்டமர் தான் பண்ணி கேட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வேண்டி இந்த பாடி மசாஜர் ஆயில் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாடி மசாஜர் ஆயில் நம்ம போட்ட அன்னைக்கு ஹோம்மேட் பாத் பவுடர் தான் யூஸ் பண்ணணும். நம்ம சவர் ஜெல்லோ இல்லைன்னா சோப்போ யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் இதோட ரிசல்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நல்லெண்ணெயை ஊற்றி நான் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா கோட் மில்க்கும் இதுக்கு சேர்த்தாதான் அந்த பாடி மசாஜர் ஆயில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்புறமா இதில் நம்ம கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே சேர்க்க போகிறோம். ஆனால் எண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு அப்படி நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக இருக்கணும். சும்மா கடையில் வாங்குகிற நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அப்படி நல்லெண்ணெய் கிடைக்கலன்னு நினைக்க ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பாடி மசாஜர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நான் ஃபில் பண்ண போகிறேன் ஒரு பாட்டிலில். பாடி மசாஜர் ஆயில் அப்புறமா குங்குமாதி தைலம் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் இந்த பாடி மசாஜர் ஆயில் வேணும்னு நினைக்கி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரு வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதும். பாடி ஃபுல்லாக போடுறா இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா கையில் டேன் ஆகிருந்தால் நம்ம மூஞ்சிக்கு கைக்கு அதுக்கெலாம் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணலாம்.